எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்குமான மேட்ச் செம்ம பார்த்துருப்பீங்க. மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்சாக நடந்து சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஷீல்டோடைய ரெஃபரன்ஸை பண்ணியிருப்பாங்க. சரி, இதுக்கப்புறமா என்ன நடக்கும், நடந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கி ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அதர் சேனலும் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்குமான டே 2 மேட்சை நம்பி தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா கல்லாவே கேட்டுன்னு நினச்சாங்க. மினியாம்புலன்ஸில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சமஸ்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டிக்கெட்டு ஒழுங்காக விற்கலை. டபிள்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 45,000 ஒரு 50,000 ஆடியன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லலை. ஏன்னா நல்லாவே இங்கே பார்த்துருப்பீங்க, சமஸ்லாம் நெருக்கமான ஆடியன்ஸை வச்சு இல்லை, பாதி அரினா காலியாக தான் கிடந்தது. இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்குமான மேட்சை பார்க்கறதுக்காக பெரிய லெவலில் வந்திருந்தவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மேட்சுக்கான ஸ்டோரி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால மேட்சை குறையே இல்லாமல் சூப்பராக கொண்டு போனாங்க. ரோமன் ரெயின்ஸோட இன்ட்ரோவை காட்டிலும் செத் ராலின்ஸோட இன்ட்ரோ ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஷீல்டோடைய பழைய வகையை ஞாபகம் வச்சு தான் வந்திருக்காரு போல இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த மேட்ச்சில் உண்மையிலேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ரோமன் ரெயின்ஸ் இந்த டீன் ஆம்ப்ரோஸு, சிஎம் பாங்கு, அப்புறம் செத் ராலின்ஸு இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில ரெஸ்லர்ஸோட சண்டை போடும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அசுர திறமையை காட்டுறாரு. ஏன்னா அவங்களுடைய ஃபினிஷரே பார்த்தீங்கன்னா இவர் திருப்பி போடுவார். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக டீன் ஆம்ப்ரோஸோடைய ஃபினிஷர்லாம் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். அப்போ கமெண்ட் செஷனில் இருக்கிறவங்க டீன் ஆம்ப்ரோஸோடைய ஃபினிஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேரையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த மேட்ச் இவ்வளவு நல்லா போனாலும் நமக்கு தெரியும் இதில் ரோமன் ரெயின்ஸ் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார்னு. அதே போல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ணாது. ஆக்சுவலி இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சோம், இதில் ஏதாவது ரிட்டர்ன் நடக்கும், சோலோ சிகாவாவோ அல்லது பிளட் லைனோ யாராவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் டபிள்யூபிள்யூக்கு இந்த மேட்சை கிளியராக முடிக்கணும். அதனாலேயே இந்த மேட்சை இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாங்க. செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு க்ரோன்ஸ் எல்லாம் போட்டால், ரோமன் செத்துக்கு க்ரோன்ஸ் எல்லாம் போட்டார். அந்த அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரோமன் ரெயின்ஸ் மற்றவங்களுடைய ஃபினிஷரை போட்டு பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி க்ரோன்ஸ்லாம் போட்டிருக்காரு, அதுவும் செத் ராலின்ஸோட ஃபினிஷர் தானே. செத் ராலின்ஸோடைய ஃபினிஷரை ரோமன் ரெயின்ஸும் சூப்பராக யூஸ் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறத கிட்டத்தட்ட டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரம் மண்டே நைட்டால் நல்லாவே கொண்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்மஸ்டாமி முடிச்சிட்டாங்க. டபிள்யூபிள்யூக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் இருக்கிற பகையை எப்படியாவது சம்மஸ்டாமில் முடிக்கணும். செத் ராலின்ஸ் அடிக்கடி ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீ என்னை பீட் பண்ணதே இல்லை. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது டைட்டில் மேட்ச் வந்துட்டால் செத் ராலின்ஸ் தான் வின் பண்ணுவார். உண்மையிலேயே செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச்சில் ரோமனை விட செத் ராலின்ஸ் தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா செத் ராலின்ஸ் தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ரெஸ்லராக காட்டுறாங்க. அதனால தான் அந்த டைமில் அவர் அந்த டைம் நிறைய மேட்சஸில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. சில நேரம் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி செத் ராலின்ஸ் வின் பண்ணுற நேரம் வரும், அதுலேயும் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. பட் ஆனால் இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டு செத் ராலின்ஸை வந்து நக்கலாக கிண்டடிச்சிட்டு போவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வித்தியாச ரோமன் ரெயின்ஸ் பண்ணார். ஷீல்டோடைய மூமெண்ட்டான அந்த கை கொடுக்குறது அதை பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை உதறி தள்ளிட்டு பகை தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அப்படி இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போய் ஷீல்டோடைய சிம்பிளை காட்டியிருப்பார். எலியும் பூனையும் ஒன்று சேர்ந்துட்டுங்க. அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி ஏதாவது ஒரு சில எபிசோடில் தான் ஒன்று சேருன்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் நடந்தது. ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனை நிறைய இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டாலே பார்த்தீங்கன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. பட் நான் இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா செத் ராலின்ஸை கிண்டல் எதுவும் அடிக்கலை. சிங்கிள்ஸ் மேட்ச்சில் நான் அவனை வீழ்த்திட்டேன், டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டேன். நம்ம என்ன இருந்தாலும் இதில் இருந்து தானே வந்தோம், ஷீல்டில் இருந்து தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டுடைய சிம்பிளை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ரவாக்கிறதாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே மிஸ் பண்ணோம். டீன் ஆம்ப்ரோஸ் ஒருவேளை இந்த இடத்துல இருந்துருந்தா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவரும் வந்து இந்த மாதிரி சிம்பிளை காட்டி 3 பேரும் வச்சுருந்தானுங்க வைங்களேன், அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். டபிள்யூபிள்யூக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை டீன் ஆம்ப்ரோஸ் டபிள்யூபிள்யூ இருந்திருந்தால் இந்த மூமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, 100% பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாக கூட நடத்திருப்பாங்க. டீன் ஆம்ப்ரோஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அப்படி நடந்திருந்தால் டிக்கெட்டும் பயங்கரமாக சேலாக இருக்கும். அந்த மேட்ச்சு வரலாற்றில் ஒரு
மறக்க முடியாத ஒரு மேட்சாகவும் நடந்திருக்கும். பட் ஆனால் என்ன விஷயம்னா, ஜான் மக்ஸ்லி அப்படிங்கிற பேரில் அவர் இப்போ ஏஐடபிள்யூ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. டபிள்யூடபிள்யூவில் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஏஐடபிள்யூயும் டபிள்யூடபிள்யூயும் பார்த்தீங்கன்னா எளியும் போனேன். செத் ராலின்ஸும் ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் அவங்களாச்சும் ஸ்டோரிக்காக சண்டை போடுறாங்க. அவனை இவங்க நிஜத்துலேயே 2 ரெஸ்லிங் கம்பெனி சண்டை போடுது. அது மட்டும் இல்லாமல் ஜான் மக்ஸ்லி இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. டபிள்யூடபிள்யூ காட்டிலும் ஏஐடபிள்யூ தான் அதிக நாட்கள் இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல சேலரி கொடுக்குது, நல்ல ஸ்டோரியை கொடுக்குது. அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. டபிள்யூடபிள்யூவில் கொடுக்காத எல்லா விஷயத்தையும் ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜான் மேக்ஸ்லிக்கு வாரி வாரி வழங்கும் போது அந்த மனுஷன் எப்படிங்க டபிள்யூடபிள்யூக்கும் வருவார். ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை 2028க்கு அப்புறமா அந்த மனுஷனுக்கு டபிள்யூ வரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதை 2வது சொல்கிறேன். அப்படி ஆசைப்பட்டாருன்னா டபிள்யூக்கு வந்து இந்த ஷீல்டு ரிவியூன் ஆகலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அவர் ஏடபிள்யூ தான் இருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லியும் டிவியில் இதை பார்த்துருப்பாரு, இல்லாட்டா நெட்ஃப்ளிக்ஸில் இதை பார்த்துருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ராலின்ஸ்க்குமான மேட்சை பார்த்துருப்பாரு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோணி இருக்கும், இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் ஒரு மூமெண்ட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே குட்டையில் வளர்ந்த மீன்கள் தானே. செத் ராலின்ஸு, ரோமன் ரெயின்ஸு, டீன் ஆம்ப்ரோஸ், இவங்க எல்லாருமே இந்த ஷீல்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வந்தாங்க. டீன் ஆம்ப்ரோஸை நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க, நானும் மிஸ் பண்ணேன். 2030க்கு அப்புறமா இவரை நம்ம டபிள்யூ எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரோ 30க்கு போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2028 ஒருவேளை அவர் ஏடபிள்யூ விட்டு வந்தாலும் டபிள்யூக்கு வரணும்ல. ஒருவேளை 2028 டபிள்யூக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா அவர் சிங்கிள் டைட்டில்லாம் வின் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை ஷீல்டு ரீன் ஆகி அப்புறம் பிரேக்கப் ஆகி அப்புறம் தான் இந்த ட்ரிபிள் ட்ரிட் மேட்ச் நடக்கும். அதுக்கு 2030 ஆகும். அதாவது இன்னும் 4 வருடம் காத்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. செத் ராலின்ஸும் அசைக்க முடியாத இடத்துல தான் இருக்காரு. ஜான் மாக்ஸ்லியும் அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் அசைக்க முடியாத இடத்துல தான் இருக்காரு. 3 பேரும் ஒவ்வொரு ரெஸ்லிங் கம்பெனியில் தனித்துவமாக திறமையாளியாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பார்த்தீங்கன்னா தான் இடத்த தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓபா ஃபெமி அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் வர வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூவில் தக்க வச்சுக்குவார். அதுக்கப்புறமா ஜானத்தனா மாதிரி பிராக் லெஸ்னர் மாதிரி தோத்துக்கிட்டு போட வேண்டியதான். ஏன்னா வயசாகிட்டனாலே டபிள்யூடபிள்யூவில் ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி தான் செய்வாங்க. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். டீன் ஆம்ப்ரோஸ் எதனால் ஏடபிள்யூக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் தான். இப்போ ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா முந்திலாம் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க, 5 மில்லியன் வரைக்கும் கொடுத்தாங்க. பட் நான் இப்போ டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் சம்பளம் வாங்குறாரு. அதாவது அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பணம் வேணும் அப்படின்னா ஒரு ரெஸ்லருக்கு எம்புட்டு பணம் வேணாலும் கொடுத்து கூட்டிகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏடபிள்யூ முந்தி மாதிரிலாம் நல்லா வருமானம் ஈட்டும் ரெஸ்லிங் கம்பெனியாக இல்லை, நஷ்டம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஒரு வேளை டீன் ஆம்ப்ரோஸ் கிட்ட உங்களுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு $20 மில்லியன் தாரேன், ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு உங்களுக்கு சேலரி தாரேன்னு சொன்னார்னா மனுஷன் கண்டிப்பாக டபிள்யூ பக்கம் வந்துடுவார். அப்படி வரும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்குற த ஷீல்டு மேட்சை எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 2028 வரைக்கும் அவர் ஏடபிள்யூ தான் இருப்பார். இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருவேளை ஏடபிள்யூவில் சண்டை போட்டுட்டாருன்னா ஏடபிள்யூவில் கோச்சுக்கிட்டு டபிள்யூ பக்கம் வருவார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎம் பங்க் மாதிரி. பட் ஆனால் இப்போதைக்கு ஏடபிள்யூ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மூமெண்ட் 2028க்கு அப்புறமா நடக்கும். சரிங்களா? சரி, யாரெல்லாம் இன்றைக்கி டீன் ஆம்ப்ரோஸை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷீல்டு அப்படின்னாலே அந்த 3 கைகள் தான். அதில் 2 கைகளை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். 3வது கைகள் எப்போ வரும்னு தான் தெரில. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.